இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான கண்ணாடி பாறை மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாறை மீன் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம கண்ணாடி பாறை மீன் வறுவலுக்காக 1/2 கிலோ அளவுக்கு கண்ணாடி பாறை மீன் எடுத்திருக்கோம். இந்த கண்ணாடி பாறை மீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வறுக்கிறதுக்கு. இப்போ நம்ம இதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மீன் வறுவலுக்காக முதல்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துருங்க. இந்த மீன் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ நம்ம மசாலாலாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம மீன் இதில் சேர்த்து இந்த மசாலா நல்லா அதில் படுற மாதிரி கலந்து வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே தேங்காய் பாறை மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரி ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனலில் நிறைய மீன் குழம்பு ரெசிபிஸ் வீடியோஸ் இருக்குது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மீன் வறுவல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மீன் வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் கூட இந்த மீனை நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மீனில் மசாலா படுற மாதிரி நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம கண்ணாடி பாறை மீனை வறுத்துடலாம். இதுக்காக நான் வந்து ஒரு கடாயில் மீன் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சுருந்த கண்ணாடி பாறை மீனை வறுத்துக்கலாம். உடனே திருப்பாதீங்க, ஒரு 5 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா திருப்புங்க. இந்த மீன் வந்து நல்லா திக்காக இருக்கும், அதனால் காரம் இறங்குறதுக்காக தான் நான் 1 மணி நேரம் வச்சுருந்தேன். இப்போ ஒரு பக்கம் செவந்துருச்சு, நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம். இப்போ இன்னொரு மீனையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இந்த மீன் வந்து 2 பக்கமும் நல்லா செவந்துருச்சு. ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இந்த மீன் வந்து இருக்குது. நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் இன்னொரு மீனை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உடனே திருப்பாமல் கொஞ்சம் விட்டு திருப்பினீங்கன்னா தான் உங்களுக்கு மசாலா உதிராமல் நல்லா உங்களுக்கு மீன் வரும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இந்த மீன் வருது. நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். இந்த கண்ணாடி பாறை மீன் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வறுத்து பாருங்கள், ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மீனை. 2 பக்கமும் நல்லா செவந்துருச்சு. நம்ம எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற மீன் எல்லாத்தையுமே இதே மாதிரி பொரிச்சிக்கலாம். நீங்களும் இந்த சுவையான கண்ணாடி பாறை மீன் வாங்கி இந்த மாதிரி வறுத்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதுனா சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.